என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அண்ணாமலை சொன்ன அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு, டெல்லியில் வெடித்த மோதல், விலகியதால் பரபரப்பு. தமிழகத்தில் தேர்தல் முடிந்த பிறகு பல சுவாரஸ்யமான விஷயங்கள் அரசியல்ல வட்டமடித்து கொண்டுதான் இருக்கு. அந்த வகையில பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விலகுவதா அறிவிச்சிருக்காரு. இதற்கான விலகல் கடிதத்தை பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீனை சந்தித்து அண்ணாமலை அளித்ததா தகவல் ஒன்று வெளிவந்திருக்கு. பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை திடீர்னு டெல்லிக்கு சென்றுள்ளதும் அங்கு அவர் கட்சியின் தேசிய தலைவர் நிதின் நபியை சந்தித்து கட்சி சார்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சிருக்காரு. இப்ப அமித்ஷாவையும் சந்தித்து விலகுவதற்கான காரணத்தையும் கூறியும் இருக்காரு. டெல்லியில என்ன நடக்குது, இதன் பின்னணி தகவலை தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். டெல்லி சந்திப்பின் போது அண்ணாமலை பாஜகவிலிருந்து முழுமையாக விலகுவதற்கான தனது ராஜினாமா கடிதத்தை தேசிய தலைவரிடம் வழங்கியுள்ளதா தகவல் ஒன்று கசிஞ்சிருக்கு. மத்திய அமைச்சரவையில் அவருக்கு பாஜக தலைமை ஒரு முக்கிய பதவி தர முன் வந்ததா சொல்லப்படுது. ஆனால் அந்த பெரிய வாய்ப்பை அவர் திட்டவட்டமா மறுத்துவிட்டதாகவும், இந்த முரண்பாடை அவர் கட்சியை விட்டு வெளியேறுவதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்று என்றும் பரவலா பேசப்படுது. ஏற்கனவே அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலகி புதிய கட்சியை தொடங்குவார் அப்படின்னு பேசப்பட்டு வந்த சூழல்ல அதை உறுதிப்படுத்தும் விதமாக தான் அண்ணாமலை கட்சியிலிருந்து இப்ப விலகி இருக்காரு. பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீனுடன் 2 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை நடத்திய அண்ணாமலை தன்னுடைய கட்சி பதவியை ராஜினாமா செய்வதற்கான காரணங்களை விளக்கியதா சொல்லப்படுது. தமிழக பாஜகவில் அண்மை காலமாக நடைபெற்ற நிகழ்வு, தன் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கான விளக்கங்களையும் அவர் அளித்துள்ளதா தகவல் ஒன்று சொல்லப்படுது. இந்த நிலையில தான் சற்று பொறுமையாக இருக்க நிதின் நபீன் வலியுறுத்திய போதும் உரிய நேரத்துல உரிய அங்கீகாரம் நிச்சயமா அளிக்கப்படும் அப்படின்னு உறுதியளித்ததாகவும், ஆனா அதனை அண்ணாமலை ஏற்க மறுத்துள்ளதாகவும் நிதின் தொடர்ந்து அண்ணாமலை தேசிய பொதுச் செயலாளர் PL சந்தோஷுடன் சந்திப்பானது நடைபெற்றிருக்கு. தமிழக பாஜக முக்கிய நிர்வாகிகள் அண்ணாமலை மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை PL சந்தோஷிடம் வைத்திருந்த நிலையில தான் அதற்கான விளக்கங்களையும் கட்சியிலிருந்து விலகுவதற்கான காரணங்களையும் அவர் கூறி இப்ப கட்சியிலிருந்து விடுபட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது. மேலும் அமித்ஷாவையும் சந்தித்து பேசியிருக்காரு. இந்த நிலையில தான் நேற்றைய தினம் டெல்லி புறப்படுவதற்கு முன்பாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க. அந்த வகையில தான் செய்தியாளர், அரசியல் கட்சி தொடங்க போகிறீர்களா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அவர் அதற்கு மறுப்பு தெரிவிக்காமையும் இருக்காரு. மேலும் பாஜக கொடி பொருத்திய காரிலும் அவர் செல்லவில்லை என்பதாலும் அவர் பாஜகவிலிருந்து விலகு முடிவை எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போலதான் தமிழக சட்டசபை இடைத்தேர்தல்ல அண்ணாமலை பெருந்துறை தொகுதியில போட்டியிட வேண்டும் அப்படின்னு அவரது ஆதரவாளர்கள் விரும்புகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக பாஜகவின் முகமாக அறியப்பட்ட அண்ணாமலையின் இந்த அதிரடி விலகல் அக்கட்சியின் தேசிய தலைமைக்கு தமிழகத்துல ஒரு தற்காலிக பின்னடைவாகவே பார்க்கப்படுது. சட்டமன்ற தேர்தல் தோல்வி, அதிமுக கூட்டணிக்குள்ளான உள்குத்து அரசியல்னு பல்வேறு காரணங்கள் அண்ணாமலைக்கும் தமிழகத்தின் சில மூத்த தலைவர்களுக்கும் இடையே நிலவி வந்த பனிப்போர் இப்ப டெல்லி மேலிடத்திலான புகார்களுக்கு அப்புறமா இந்த விலகல் வெளிவந்திருக்கு. பாஜகவின் சிங்கம் அப்படின்னு அவரது ஆதரவாளர்கள் கொண்டாடப்பட்ட அண்ணாமலை இப்ப தாமர மலரில் இருந்து அதிகாரப்பூர்வமாக விடை பெற்றிருக்கார். டெல்லியில் நிதின் நபியிடம் அவர் அடுக்கடுக்கான புகார்களை கொட்டியுள்ள விதம் தமிழக பாஜகவிற்குள் எவ்வளவு பெரிய உட்கட்சி பூசல் புகைந்து கொண்டிருக்கிறது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. ஜூன் 4ஆம் தேதி வர இருக்கக்கூடிய அவரது பிறந்த நாளையொட்டி அவரது ஆதரவாளர்கள் ஏற்கனவே புதிய தலைமை ஏற்க வாருங்கள் அப்படின்னு போஸ்டர் அடித்து தயார் நிலையில இருக்கும் சூழல்ல தான் அண்ணாமலையின் இந்த விலகல் அறிவிப்பு அவரது அடுத்த கட்ட அதிரடி பயணத்திற்கான ஆரம்ப புள்ளியாகவே பார்க்கப்படுது. திராவிட அரசியலின் மைய புள்ளியாக திகழும் தமிழகத்துல அண்ணாமலையின் இந்த முடிவு எந்த மாதிரியான புதிய கூட்டணியோ இல்லைன்னா அரசியல் மாற்றத்தையோ கொண்டு வர போகிறது அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்.
இது போன்ற உடனுக்குடனான அரசியல் அதிரடி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.